பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் மழை சேதங்களை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையில் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக விமான நிலையம், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், கடற்கரை சாலை மற்றும் ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், பூமியான்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும், இதேபோன்று பாகூர், சொரியாங்குப்பம், குருவிநத்தம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், உருவையாறு, வில்லியனூர், திருக்கனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினர். மேலும் கிராமப்புறங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி வீணானது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மழை நிவாரணமாக குடும்ப அட்டைகளுக்கு 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை சேதங்களுக்காக புதுச்சேரியை மறுசீரமைப்பு செய்ய 600 கோடி ரூபாய் நிதி வழங்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தது. அவர்களுக்கு அரசு சார்பில் புதுச்சேரி தமிழக எல்லையான முள்ளடையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மத்திய குழு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2 குழுவாக பிரித்து ஒரு குழு கிராமப்புறங்களிலும் மற்றொரு குழு நகர பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டனர். அப்போது பொதுமக்களை சந்தித்த மத்திய குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மழை சேதங்களையும் அதனால் அடைந்த இன்னல்களையும் பொதுமக்கள் மத்திய குழுவிடம் எடுத்து கூறினர். அதேபோன்று அரசு சார்பிலும் மழை பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோரை சந்தித்து மத்திய குழு மழை பாதிப்புகள் குறித்து விவரங்களையும் கேட்டறிந்து ஆலோசனை செய்ய உள்ளனர்.